ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான இடத்துக்கு தாங்க போக போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான எலக்ட்ரானிக்ஸ் பொருளுமே உங்களுக்கு கிடைக்கும். ஊர்லேருந்து இங்கே டூர் வர்றவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இங்கே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல நிறைய எலக்ட்ரானிக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நானே இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லைங்க, கேள்வி கூட பட்டதில்லை. இங்கே ஒரு மால் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்ஸ் தாங்க. ஒரு 4-5 மாடி இருக்கும் இந்த பில்டிங்கு. இதை வந்து மால்னு கூட சொல்ல முடியாது, ஒரு பெரிய கடைன்னு சொல்லலாம். அதுக்குள்ளே நிறைய குட்டி குட்டி கடைங்க இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் விற்கிறதுக்கு மட்டுமே. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பொருள்லேருந்து ரொம்ப பெரிய பொருள் வரைக்கும், சொல்லப்போனால் கார் வரைக்கும் இங்கே விற்கிறாங்க. ஸோ நாம் இங்கே போய் இன்றைக்கி என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் ஏதெல்லாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ரொம்ப சீப்பாகவே கிடைக்குங்க. ஆனால் அவங்க எடுத்த உடனே சீப்பாக கொடுத்துட மாட்டாங்க. கண்டிப்பாக பார்கெயின் பண்ணி நீங்கள் வாங்கணும். அந்த பார்கெயின் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இங்கே சீப்பாக கிடைக்கும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தாங்க. ஹை இதில் தான் அவங்க விற்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்டர்நேஷ்னல் வாரண்ட்டி இருக்கா இல்லையானு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க வாங்குறதுக்கு முன்னாடி. நாம் லாஸ்ட் விளாகில் பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது அந்த ஃபேரட் பார்க்லேருந்து லிட்டில் இந்தியா போகிற வழியில் உங்கள் ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரானிக் ஷாப் இருந்துச்சு. அங்கேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சீப்பான ஐட்டம் மீன்ஸ் நல்ல விலை கம்மியில் நமக்கு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்கலாம். ஆனால் அந்த இது பார்த்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு இன்டர்நேஷ்னல் வாரண்ட்டி கிடையாதுங்க. அந்த இது விளாக் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த விளாகோட லிங்க் வந்து இங்கே மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐஃபோன்லேருந்து கேள்வியே படாத ஃபோன் பிராண்ட் வரைக்கும் இங்கே இருக்குது. இங்கே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடைங்க. சொல்லப்போனால் எல்லா இடத்துலையுமே எல்லாமே இருக்குது. ரோபோட் முதல் கூட நான் பார்த்தேங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான எலக்ட்ரானிக்ஸ் கடை இது. இங்கே வந்து இல்லைன்னு திரும்பி எந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருளுமே ஏதாவது நம்ம வாங்க வந்துட்டு அது இல்லைன்னு சொல்லி போகிறது சான்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் இந்த கடை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லிட்டில் இந்தியான்னு சொன்னோம்ல, அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னா நம்ம ட்ரெயின் ஏரியும் வரலாம், நடந்தும் வரலாம். நடந்து வந்தால் 10-20 மினிட்ஸ் ஆகும். சும்மா ஜஸ்ட் சைட் சீயிங் பார்த்துட்டு அப்படி வரதா இருந்தால் வரலாம், இல்லைனா நம்ம ட்ரெயினுக்கு இது பண்ணியும் வரலாம், டாக்ஸிலையும் வரலாம். ஸோ இது வந்து ரொம்ப தூரம் கிடையாது லிட்டில் இந்தியா ஃபேரட் பார்க்லேருந்து. ஸோ ஊர்லேருந்து வர்றவங்க கண்டிப்பாக இது லிட்டில் இந்தியாவுக்கும் ஃபேரட் பார்க்கும் கண்டிப்பாக ஒரு விசிட் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு இங்கே வந்து ரொம்ப பக்கம் தான். ஸோ நீங்கள் இங்கேயும் வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு போயிடலாம். அப்படியே நடந்துட்டு இருக்காங்க. என்னெல்லாம் இருக்குன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, காரெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்க, இங்கே கார் முதல் கொண்டு வச்சிருக்காங்க. இங்கே வந்து நிறைய ஷாப்பில் டிஸ்கவுண்ட் சைடும் இருக்குங்க. ஆனால் டிஸ்கவுண்ட் சைடு இருந்தாலுமே அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நம்ம பேசி பார்கெயின் பண்ணி தான் வாங்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புது பொருட்கள் விற்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய ரிப்பேரிங் ஷாப்பும் இருக்குது. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் நம்ம ஆல்ரெடி வாங்கினது ஏதாவது ரிப்பேர் ஆயிருந்துச்சுன்னா கூட நம்ம இங்கே கொண்டு வந்து கொடுத்து சரி பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோன் தாங்க, ஃபோன், லேப்டாப், அப்புறம் பார்த்தீங்கன்னா கேம் இந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்குள்ள கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா பர்பிள் கலரில் இது பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கேம் இது மாதிரியே இருந்துச்சு, கேம் ஸ்டேஷன் மாதிரியே இருந்துச்சு. இதோட பேர் நான் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா, பேசி இதோட பேர் வந்து சிம்லிம் ஸ்கொயருங்க. இந்த மாலோட பேர், ஐ மீன் மால்னு சொல்ல முடியாது, இந்த பில்டிங்கோட பேர் சிம்லிம் ஸ்கொயர் மால்னு சொல்லலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்ஸ் மால்னே சொல்லலாம் இதுக்கு. ஸோ நம்ம மேலே போகலாம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சேல் மாதிரி போட்டிருக்காங்க ஓப்பன் ஷாப்பில். வாங்க நம்ம மேலே போயிட்டு காமிக்கிறது எந்த அளவுக்கு பெரிய பில்டிங்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்களா, கீழே வந்து அந்த ஓப்பன் ஸ்பேஸில் வந்து நிறைய என்னமோ சேல் மாதிரி 2-3 கடைங்க அதுவும் செப்பரேட்டாக இது பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்க,
எத்தனை மாடி இருக்குன்னு பாருங்கள். ஒரு 4-5 மாடி இருக்குது. அதாவது எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு மட்டுமே இந்த ஃபுல் இதுவும் 4-5 மாடி இருக்குது பாருங்கள். ரொம்ப பெரிய பில்டிங்குங்க இது. இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம இங்கே தான் இந்த சைடு தான் லிஃப்ட்டில் வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னமோ சேல் இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு லாங் க்யூ வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க என்னமோ வாங்குறதுக்கு. நாங்கள் இங்கே நிற்கலைங்க, என்னென்னு பார்க்க கூட இல்லை. ஏன்னா அந்த க்யூவே அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஸோ அங்கே என்ன ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம இந்த சைடு வந்துட்டோம். இங்கே ரொம்ப டிஃப்ரெண்டான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் கிடைக்குங்க. கேமராலிருந்து லேப்டாப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன், இது மட்டுமே கிடையாது. இங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது கூட பார்த்தேங்க. எனது இந்த ரோபோட் மாதிரி பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரோன் மாதிரி பார்த்தேன். இங்கே பார்த்தீங்க இதெல்லாம் செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த கடை தாங்க சொன்னேன். நான் ட்ரோன் பார்த்தேன்னு சொன்னேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரிமோட் கார் எல்லாம் டிஃப்ரெண்டாக ரொம்ப வெரைட்டியாக இருந்துச்சுங்க இந்த சைடெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த சைடெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா. ஏன்னா அவ்வளோ இது இருக்குது. ப்ளே ஸ்டேஷன்லேருந்து என்னென்னமோ இருக்குது. ட்ரோன்லேருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமோட் இதுலேருந்து எல்லாமே ஆப்ரேட் பண்ணுற எல்லா விதமான இதுவும் இருந்துச்சுங்க. ஆனால் இதோட விலை என்னன்னு நான் பார்க்கலங்க. கண்டிப்பாக கொஞ்சம் ஹை எண்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் ரியல் ட்ரோன் தான் நினைக்கிறேங்க. ஐ மீன் நம்ம இது பண்ணிக்கலாம், ஆப்ரேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ப்ராப்பராக. டாய்ஸ் மட்டும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான போட் மாதிரி அது இதுன்னு நிறைய இதான் வச்சுருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர்றோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க, சுற்றி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதுதான் கீழே போய் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கீழே கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இங்கே என்னமோ ஒரு கடை இருந்துச்சு, என்ன கடைன்னு சத்தியமாக தெரியலைங்க. ஏதோ எக்ஸ்சேஞ்சா என்னன்னு தெரியல. ஸோ இந்த சைடு வரோம். கீழே வந்து அந்த கார் பார்க் அந்த சைடு போனால் தான் ஒரு கோபித்தியம் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. கோபித்தியம்னா இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு ஜூஸ் இது கவுண்டர் மாதிரி அந்த மாதிரி ஒரு இது செட்டப். ஸோ அந்த சைடு நம்ம போயிட்டுருக்கோம் இப்போது. ப்ராட்வேன்னு போட்டிருக்கு. ஸோ இங்கே தான் நினைக்கிறேன் ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி அந்த மாதிரி இது இருக்கும். இதோ வந்துட்டோங்க. என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல, ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஸோ ஏதாவது சாப்பிட்ற மாதிரி எந்த இதுவும் இல்லை. ஸோ ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா குடிச்சிக்கலாம், ஜூஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போய் செக் பண்ணோம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கலா மாதிரி அப்படின்னு நினைக்கிறேங்க. அது கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே என்ன எக்ஸாக்ட் நேம்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா பண்டங்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ரோஸ் மில்க் மாதிரியே இருக்குங்க. ஸோ இன்னும் அந்த ஆரஞ்சு கலர் அந்த இதோட பேர் யாருக்காவது தெரிஞ்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது குடிச்சிட்டு நாங்கள் கிளம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுட்டு போயிடுங்க.